வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன். பிரம்மஸ்ரீ தவ திருச்சிற்றம்பலம் சுவாமிகள் குருநாதர் அவர்களுடைய பொற்பாதங்களை வணங்குறேன். இந்த பதிவில் நம்ம தவறாக புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம், பிரபஞ்சம் நமக்கு ஏதாவது ஒன்று கொடுத்ததுன்னா அதை தவறாக தேர்ந்தெடுக்கிறது. இந்த மாதிரி நிறைய பேச்சாளர்களும் மோட்டிவேஷன் பண்ணுறவங்களும் பேசுறது கேட்டிருப்பீங்க. பி ஆப்டிமிஸ்டிக் நாட் பெசிமிஸ்டிக். அப்படின்னா ஒரு நேர்மறையான சிந்தனைகளே எடுத்துக்கோங்க, எதிர்மறையான சிந்தனைகளை எடுத்துக்காதீங்க அப்படின்னு நிறைய நம்ம டிஸ்கோர்சஸ் கேட்டிருக்கோம், நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம், படிச்சிருப்போம். ஆனாலும் நம்ம மனசில் ஒரு சில இடங்களில் அப்படி தப்பிச்சு போயிடுவோம். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம எப்படி விவரமாக கான்சியஸாக ஒரு விஷயத்தை பிடிக்கணும் அப்படிங்கிறத ஒரு கதை மூலமாக சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். இப்படித்தான் ஒரு ஊரில் ஒரு சோம்பேறி இருந்தானா, நல்ல வாலிபன் தான். அவன் நினச்சா நல்லா உழைச்சி சம்பாரிச்சு அவனோட படிப்புக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆனாலும் அவன் என்ன தெரியுமா நினச்சிட்டு இருக்கான், நம்ம உழைக்கவே கூடாதுங்க, நமக்கு எப்படியாவது சாப்பாடு வரணும். இந்த விஷயத்தில் ரொம்ப கண்ணும் கருத்துமா இருந்தான். இப்படியே ஒவ்வொரு இடத்துக்கும் போய் எங்காவது ஒரு இடத்துக்கு உட்காந்துக்குவான், யாராவது ஏதாவது வாங்கி கொடுத்தா சாப்பிடுவான், இல்லைனா பேசி அவங்க கிட்ட கெஞ்சி சாப்பிடுவான், இல்லைனா பேசாமல் இருந்துக்குவான், கிடைக்கிறத சாப்பிடுவான். இப்படி ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்தான். ஸோ இவன் என்ன பண்ணா, ஒரு ஊரில் ஒரு கிராமத்தை கடந்து போகும்போது அந்த இடத்துல ஒரு நிறைய திராட்சை தோட்டங்களை பார்த்தான். இந்த திராட்சை தோட்டத்துக்கு போய் நம்ம எந்த வித உழைப்பும் இல்லாமல் திராட்சையை பிடுங்கி சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு இந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளே நுழையலான்னு போகும்போது, ஏன்னா அந்த கிராமம் கொஞ்சம் காட்டு பகுதியாக இருந்துச்சு, காட்டு பகுதிக்கு ஒட்டுன பகுதியில் தான் இந்த திராட்சை தோட்டம் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல அவன் திராட்சையை பறிக்கலான்னு போகும்போது அந்த இடத்துல ஒரு நொண்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஓநாயை பார்க்குறான். அந்த ஓநாய் திராட்சை சாப்பிட்றதுக்கு வந்துருச்சா என்னன்னு தெரியல. இவன் வரும்பொழுது அந்த திராட்சை தோட்டத்து உரிமையாளர் வந்துடுறாரு. வந்து இவனை துரத்தி விட்டுறாரு. என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கிற, திராட்சைலாம் பிடிங்கி சாப்பிடக்கூடாது போ அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த சமயத்தில் அந்த ஓநாய் வருது. அந்த ஓநாயும் ஒரு கல்லெடுத்து வீசி போ அப்படின்னு துரத்தி விட்டுறாரு. இவங்க ரெண்டு பேரும் போயிடுறாங்க. இவனும் காட்டுக்குள்ள போயிடுறான். ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிறான். கடவுள் நம்மளை ஏன் இப்படி பண்றாரு, நமக்கு ஏதாவது ஒன்று கொண்டு வந்து கொடுக்கலாமல்ல அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்போ அந்த ஓநாய் வர்றதை பார்க்குறாரு. நொண்டி நொண்டி அந்த ஓநாய் வருது. இந்த ஓநாய் பார்த்துட்டே இருக்கும்போது பக்கத்தில் ஒரு புலி உருமுறை சத்தம் கேட்குது. பயந்துட்டான், போச்சு நம்மளை கொன்றும் புலின்னு சொல்லிட்டு மரத்து மேலே ஏறி ஒளிஞ்சுக்கிறான். அப்போ அந்த புலி உருமிட்டே வாயில் ஒரு இறைச்சி துண்டை கவ்விட்டு வந்து இந்த ஓநாய் முன்னாடி போடுது. போட்டுட்டு அந்த புலி ஒன்றுமே பண்ணலை. இந்த ஓநாய் அந்த இறைச்சி சாப்பிட்டு படுத்துக்குது. அந்த புலி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு எந்திரிச்சு போயிடுச்சு. இவன் அப்சர்வ் பண்றான். ஏன்னா நம்மளோட புத்தி கூர்மை எப்படித்தானே, ஆஹா இந்த நொண்டியா இருக்கிற ஓநாயி எந்த ஒரு வேட்டையும் பண்ணல, எந்த உழைப்பும் போடல. அந்த ஓநாய்க்கு ஒரு புலி, எவ்வளோ பெரிய மிருகம் அந்த வனத்துல, அந்த புலி வந்து ஒரு இறைச்சி துண்டி கொடுக்குது அப்படின்னா, இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் இந்த கடவுள் எனக்கும் இதே மாதிரி உழைப்பு இல்லாமல் நானும் ஒரு இடத்துல உட்கார போகிறேன், எனக்கும் கொண்டு வந்து கொடுக்க போகிறாரு பாரு அப்படின்னு அதிலிருந்து அப்சர்வ் பண்ணிட்டு இவன் உட்கார ஆரம்பிச்சிடறான். மரத்து மேலே ஏறினவன் அந்த புலியும் ஓனாயும் போனதுக்கப்புறம் மரத்து கீழே இறங்கி வந்து அந்த கிராமத்தில் ஒரு ஓர பகுதியில் உட்காந்துக்கிறான். உட்காந்துட்டு ஒரு நாள் முழுவதும் உட்காடுறான். பச்சை தண்ணி கூட கிடைக்கல. பக்கத்தில் போய் ஏதோ ஒரு குளத்துல தண்ணி குடிச்சு மறுபடியும் வந்து உட்காடுறான். ஒரு நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, வயிறு பசி பின்னி எடுக்குது. சரி இதுக்கு மேலே நம்ம இங்கிருந்து ஆகாதுன்னு அந்த காட்டு பகுதியிலிருந்து வெளியில் போகலான்னு போகும்போது அந்த இடத்துல ஒரு ஞானியை பார்க்குறான். அந்த ஞானி தியானம் முடிச்சுட்டு தன்னோட அந்த கமண்டலத்தெல்லாம் எடுத்துட்டு இப்படி எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறார். அப்போ வந்து அந்த ஞானியை பார்த்து, சரி இவர் ஒரு வைஸ் மேனாக இருக்கிறாரு, இவர்கிட்ட இந்த விஷயத்தை கேட்கலான்னு சொல்லி, சாமி எனக்கு ஒரு சந்தேகம் சாமி, சொல்லுப்பா அப்படிங்கிறாரு. சாமி கடவுள் எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுப்பாரு தானே சாமி? ஆமாம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுப்பாரு. அப்போது ஏதாவது ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறாருன்னா அதில் நமக்கு ஒரு கருத்து கிடைக்கும் தானே சாமி? கண்டிப்பாக 100% கிடைக்கும்பா அப்படிங்கிறாரு. சாமி அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததை பூரா அவன் சொல்கிறான். அதை கேட்டு அந்த சுவாமி சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு, கடவுள் உனக்கு கருத்தை கொடுத்துட்டாருப்பா அப்படிங்கிறாரு. எங்க சாமி கருத்தை கொடுத்தாரு? ஒன்றும் கொடுக்கல சாமி, ஒரு கிளாஸ் தண்ணி கூட குடிக்கல அப்படின்னு அவரை தோலை தட்டி விட்டுட்டு இருந்த ஞானி பதில் சொல்றாரு. நீ கடவுள் கொடுத்த கருத்தை தப்பா எடுத்துக்கிட்ட. உன் தர்க்க அறிவையும் உன் சோம்பேறித்தனத்தையும் உன்னோட இயலாமையும் அங்க கொண்டு போய் நீ போட்ட. நீ ஓனாயா இருக்க சொல்லி கடவுள் உனக்கு வற்புறுத்தல, உன்னை புலியா இருக்க சொல்லி கடவுள் உனக்கு வற்புறுத்தினாரு. உன் கை கால்கள் நல்லா இருக்குது, நீ நல்லா படிச்சிருக்கிற, அறிவா இருக்கிற, ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ற, உன்னை தப்பிச்சுக்கிறதுக்கு தேவையான சமயோஜித புத்தி இருக்கு. இத்தனை விஷயத்தை நீ இருக்கிறவன் ஏன் ஓனாயை பார்த்த, ஏன் நொண்டியா இருக்கிற ஓனாயை பார்த்த? நல்லா கம்பீரமா இருக்கிற புலியை பாரு. அந்த புலி அத்தனை சந்தர்ப்பத்திலையும் அதுக்கு ஒரு உதவி பண்ணக்கூடிய மனப்பான்மை வந்துச்சல, அதை பார்த்து இனிமேல் உன் வாழ்க்கையை மாத்திக்கோன்னு சொன்னாராமா.
பிரியமானவர்களே, நான் இதை ஒரு தத்துவமாவோ இல்லை நான் இதை ஒரு கதை சொல்லி அதை கொண்டு வந்து உங்கள் மனசில் ஏற்றணுங்கிறதுக்காகவோ சொல்லலை. நம்மளும் அப்படித்தான். நமக்கு நிறைய ஆப்டிமிஸ்டிக்கான விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்கும். ஆனால் நம்ம பெசிமிஸ்டிக்கான விஷயங்களை மட்டும் எடுப்போம். எப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இந்த பதிவை முடிச்சிடுறேன். ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாமல் இருக்குது, ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் ஒரு தம்பதிகள் இருக்காங்க, ஒரு பூ பெய்தாமல் ஒரு பொண்ணு இருக்காங்க. ஸோ வேலையே கிடைக்காம இருக்காங்க. இப்போது இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான விஷயம் இருக்குது, ஆனால் அதை உபயோகப்படுத்திக்க மாட்டாங்க. என்ன அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷன். தனக்கு என்ன இருக்குதோ எண்ணம் போல் வாழ்வுங்கிற மாதிரி அந்த எண்ணங்களை வார்த்தைகளை சொல்கிற கூட அவங்களுக்கு ஒரு சங்கடம். இப்படி தான் தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு என்னன்னா, எனக்கு வேலையே கிடைக்கல, எனக்கு வேலையே கிடைக்கல, எனக்கு வேலையே கிடைக்கல, வேலையே கிடைக்காது கடைசி வரைக்கும். எனக்கு கல்யாணமே ஆகலை, கல்யாணமே ஆகலை, கல்யாணமே ஆகாது. இப்போ யாராவது உங்களை ஒரு குழந்தை இல்லாத தம்பதி பார்த்து உங்களுக்கு குழந்தை இருக்குன்னா, எனக்கு குழந்தையே இல்லை, எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு குழந்தையே இல்லை. அதுக்கு பதிலாக கொஞ்சமாவது எனக்கு குழந்தை கிடைக்கும் 2 மாதம் கழிச்சு, எனக்கு கல்யாணமாகும் ஒரு 3 மாதம் கழிச்சு, எனக்கு வேலை கிடைக்கும் நல்ல கம்பெனியில், இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுவோம். கடவுள் இந்த பிரபஞ்சம் நமக்கு நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அதில் இருந்து நல்ல விஷயங்களை எடுத்து நல்பாதையில் போனால் நமக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லி எங்கள் குருநாதர் பிரம்மஸ்ரீ திருச்சிட்டம்பலம் சுவாமிகள் சொல்லியிருப்பாங்க. கண்ணா, எண்ணம் எப்படியோ உன் வாழ்க்கையும் அப்படி, உன் மனசு எப்படி இருக்கோ உன்னை சுற்றி இருக்கிறவங்க அப்படி தான் இருப்பாங்கடா கண்ணா, எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லியிருப்பார். அந்த மாதிரி நல்ல எண்ணங்களை வச்சு வாழ்க்கையில் மேல்நிலை கிடைக்கும். இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.